வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தீய சக்தி, ஊழல் சக்தி தமிழகத்தில் ஆட்சியில் அமரக்கூடாது. அண்டி பிழைப்பதற்கோ அரசியலுக்கு வரவில்லை என விஜய் பேச்சு. தமிழ்நாட்டில் என்றும் ஹிந்திக்கு இடமில்லை. மொழியை உயிராய் நேசிக்கும் மாநிலம் தமிழ்நாடு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. சனாதனம் ஒரு காலத்திலும் தமிழகத்தில் கால் வைக்க முடியாது. தனி பெரும்பான்மையுடன் திமுக ஆட்சி அமைக்கும் என வைகோ திட்டவட்டம். மொழிப்போர் தியாகிகள் குறித்து இளைய சமுதாயத்தினர் தெரிந்து கொள்ள வேண்டும். எம்பி துரை வைகோ வேண்டுகோள். அழுத்தத்துக்கு பயப்படுகிற ஆள் நான் இல்லை என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட விஜய்க்கு விசிலடித்து தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் மொழிப்போர் தியாகிகளின் உருவ படங்களுக்கு விஜய் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் தமிழக வெற்றிக் கழக கொள்கை தலைவர்களின் படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதனையடுத்து கூட்டத்தில் பேசிய விஜய் தீய சக்தியோட ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என கூறினார். அரசியலுக்கு வந்த பிறகும் சரி, ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகும் சரி, இதற்கு முன்னாடி இருந்தவர்கள் போலவும் தற்போது இருப்பவர்கள் போலவும் ஊழல் செய்ய மாட்டோம் என தெரிவித்தார். தீய சக்தி, ஊழல் சக்தி தமிழகத்தில் ஆட்சியில் அமரக்கூடாது என்றும், எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அடங்கி போவதற்கும் அடிமையாக இருப்பதற்கும் அரசியலுக்கு வரவில்லை எனவும் கூறினார். முன்னதாக பேசிய தமிழக வெற்றிக் கழக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் எந்த கூட்டணியையும் வீழ்த்தக்கூடிய வல்லமை படைத்தவர் விஜய் என கூறினார். மேலும் நமது விசில் சின்னத்தை கவனமாக கையாளுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து, நடராசன் ஆகியோர் சிலைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழுக்காக இன்னுயிர் நீர்த்தவர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் தேதி தமிழ் மொழி தியாகிகள் நினைவு நாளாக தமிழ்நாடு அரசால் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை மூலக்கொத்தளத்தில் மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து, நடராஜன் ஆகியோர் படங்களுக்கு மலர் தூவிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நினைவிடம் முன்பு வீர வணக்க முழக்கங்களையும் எழுப்பினார். மேலும் எழும்பூரில் தாளமுத்து மற்றும் நடராசனின் சிலைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். முன்னதாக தியாகிகள் நினைவு நாளையொட்டி நடைபெற்ற பேரணியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு வீர முழக்கங்களை எழுப்பினார். சனாதனம் ஒரு காலத்திலும் தமிழகத்தில் கால் வைக்க முடியாது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, ஒன்றிய அரசு எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு போதிய நிதி வழங்காமல் ஊரவஞ்சனை செய்வதாக கண்டனம் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி என மோடி பேசுவது எதுவும் நடக்காது எனவும், சனாதனம் ஒரு காலத்திலும் தமிழகத்தில் கால் வைக்க முடியாது எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய வைகோ, திமுக அரசு கடந்த 4 ஆண்டுகளில் பல சாதனைகளை செய்துவிட்டதாகவும், தனி பெரும்பான்மையுடன் திமுக ஆட்சி அமைக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். வஞ்சகமாக, நயவஞ்சகமாக தமிழகத்தை வஞ்சிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்களுடைய கட்சி ஆட்சி செய்கிற மாநிலங்களுக்கு அள்ளி கொடுப்பதை போல கொடுத்தாங்க. இது பிஜேபி அல்லாத ஒரு ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்கிறது என்பதற்காக தொடக்கத்திலிருந்து இந்த ஓரவஞ்சகம், டிஸ்கிரிமினேஷன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதிகளை கொடுத்தாங்க. பொய்களா நேற்று அழுத்தி போயிட்டார். இத்தனை கோடி, அத்தனை கோடி, அத்தனை லட்சம் எல்லாம் போய் திமுக அரசு மரபுப்படி செயல்படும். 100 ஆண்டுகளாக என்ன மரபு பின்பற்றப்படுகிறதோ அந்த மரபை பின்பற்றி செயல்படும். அவங்க எத்தனை மாநாடுகளை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றிகரமாக லட்சக்கணக்கானவர்கள் திரட்டி 1 மாசத்துக்குள்ள 4 மாநாடு நடத்திட்டாங்க. அடுத்த 2 மாநாடு நடத்திட்டாங்க. அவங்க எவ்வளவோ முன்னேறி திமுக அணிய முன்ன கொண்டு போயிட்டாங்க. இவங்க இப்பதானே வந்து இப்போ மதுராந்தகத்தில் அவங்க ரொம்ப பின்னாடி இருக்காங்க. ரேஸ்ல அவங்க வர முடியாது. மொழி போராட்ட தியாகிகள் மேற்கொண்ட போராட்டங்கள் குறித்து இளைய சமுதாயத்தினர் தெரிந்து கொள்ள வேண்டும் என எம்பி துரை வைகோ கேட்டுக்கொண்டார். சென்னை மூலக்குத்தளம் பகுதியில் உள்ள மொழி போராட்ட தியாகிகள் தாளமுத்து, நடராஜன் ஆகியோரின் நினைவிடத்தில் எம்பி துரை வைகோ தலைமையில் மறுமலர்ச்சி தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பில் 50க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த துரை வைகோ, திராவிட இயக்கங்களை சார்ந்த கட்சிகள் ஒருபோதும் ஹிந்தி மொழிக்கு எதிராக இருந்ததில்லை எனவும்,
மாறாக ஹிந்தி ஆதிக்கத்திற்கு தான் எதிராக இருந்து உள்ளதாகவும் தெரிவித்தார். இரண்டு நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் கிழக்கு திசை வளிமண்டல அலை நிலவுவதால் 2 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரியிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திமுக இனி மீண்டும் ஆட்சிக்கு வராது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, தேர்தல் வாக்குறுதிகளில் 1/4 பங்கை கூட திமுக நிறைவேற்றவில்லை என தெரிவித்தார். எங்கு பார்த்தாலும் போராடி கொண்டிருக்கும் அளவுக்கு மக்களின் வெறுப்பை திமுக சம்பாதித்து உள்ளதாகவும், இந்த தேர்தலோடு திமுகவுக்கு மக்கள் விடை கொடுத்து விடுவார்கள் எனவும் கூறினார். எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் கூட்டணி சேர்ந்துள்ளது வெட்கக்கேடானது என அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரகுபதி, எத்தனை கட்சிகள் அதிமுக கூட்டணியில் வந்து சேர்ந்தாலும் திமுகவை எதுவும் செய்ய முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். எத்தனை கட்சிகள் வந்து சேர்ந்தாலும் எங்களை, அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை, இந்தியா கூட்டணியை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. தமிழ்நாட்டு மக்களுடைய மனதிலே யார் இருக்கிறாரோ அவர்தான் வெல்ல முடியுமே தவிர கூட்டத்தை கூட்டி காண்பித்து யாரும் வெல்ல முடியாது. தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையை இன்றைக்கு ஒவ்வொரு சர்வே மூலமாகவும் நாங்கள் அறிந்து கொண்டிருப்பது, மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி 2 தொடர வேண்டும், அதன் மூலமாக தங்களுக்கு இன்னும் பல நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம். ஏனென்றால் இந்த 5 ஆண்டு காலத்திலே நாங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி மக்களுக்கான திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கிற அரசு தான் திராவிட மாடல் அரசு. எனவே இந்த அரசு தொடர வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை மோடியாலோ மற்றவர்களாலோ புரிந்து கொள்ள முடியாது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ரத சப்தமி விழா கோலாகலமாக நடைபெற்றது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ரத சப்தமி விழா கோலாகலமாக தொடங்கியது. முதல் வாகன சேவையாக அதிகாலை 5:30 மணி முதல் காலை 8 மணி வரை சூரிய பிரபை வாகன வீதி உலா நடைபெற்றது. ஜொலிக்கும் சூரிய பிரபை வாகனத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளி மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்வாளித்தார். அப்போது மாட வீதிகளில் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்தனர். பகவானுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தும் வழிபட்டனர். காலை 9 மணி முதல் 10 மணி வரை சிறிய சேஷ வாகன வீதி உலா நடைபெற்றது. மதுரை கோரிப்பாளையம் மேம்பாலம் பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு பின்னர் முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளதாக அமைச்சர் ஏவவேலு தெரிவித்துள்ளார். மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் நடைபெறும் மேம்பாலம் பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலு ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், வைகை வடகரை சாலை நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று 168 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். அதுபோன்ற மதுரை மாநகரிலிருந்து வைகை வடகரை விடுபட்ட பகுதியான குருவிக்காரன் சாலை முதல் அண்ணாநகர் சாலை வரை அதை புதுப்பிக்கணுன்ற அடிப்படையில் 29 கோடி ரூபாய் அதற்காக பணம் ஒதுக்கப்பட்டது. மதுரையின் கிழக்கு வீரகனூர் சுற்றுச்சாலை முதல் சக்குடி வரை 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த வடகரை சாலையில் 128 கோடி ரூபாய் அதற்காக புதியதாக அந்த பணம் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 3வது கட்டமாக இது முழுமையடைகிற அளவுக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே 460 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த கார்ப்பரேஷனுக்கு உட்பட்ட பகுதி, அது இந்த வெளிப்பகுதி அல்ல, இந்த கார்ப்பரேஷனுக்கு உட்பட்ட பகுதியில் மட்டும் 460 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடில் பல பணிகள் நடைபெற்றிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பாலப்பணியும். இந்த பாலப்பணி முடிந்தவுடனே முதலமைச்சர்கள் திறந்து வைப்பார்.
திண்டுக்கல் மாவட்ட மதிமுக அலுவலகத்தில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்ட மதிமுக அலுவலகத்தில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் செல்வராகவன் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் தலைமை பேச்சாளர் குமராட்சி ராஜாராமன் சிறப்பு உரையாற்றினார். இக்கூட்டத்தில் திமுகவிற்கு பக்க பலமாகவும் உறுதுணையாகவும் செயல்பட்டு வரும் பொதுச் செயலாளர் வைகோவிற்கு ஆதரவு அளிக்க வேண்டும், திமுக தலைமையிலான கூட்டணியில் மதிமுகவிற்கு தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என திண்டுக்கல் மாவட்ட மதிமுக சார்பில் ஏக மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்திற்கு மாவட்ட துணை செயலாளர்கள் செந்தில்குமார், நலதமயந்தி, முனியாண்டி மற்றும் தலைமை செயற்குழு உறுப்பினர் பாபு, பொதுக்குழு உறுப்பினர்கள் ஐயாதுரை, ஆறுமுகம், மணிவண்ணன், சேகரன், முருகராஜ் மற்றும் நகர செயலாளர் செல்வேந்திரன், ஒன்றிய செயலாளர் மோகன் மற்றும் 48வது வார்டு மாமன்ற உறுப்பினர் காயத்ரி என திரளானோர் கலந்து கொண்டனர். மேலும் வைகோ மற்றும் துரை வைகோ கலந்து கொண்ட நடைபயணத்தில் சிறப்பாக செயல்பட்ட திண்டுக்கல் மாவட்ட உறுப்பினர்கள் 12 பேருக்கு மாவட்ட செயலாளர் செல்வராகவன் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கினார். அமெரிக்காவில் பனிப்புயல் காரணமாக 13,000 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. மேலும் சில மாகாணங்களில் பனிப்புயலும் வீசி வருகிறது. இந்த வார இறுதியில் பனிப்புயல் தீவிரமடையும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனிடையே பனிப்புயல் காரணமாக அமெரிக்காவில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பல பகுதிகளில் மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பனிப்புயல் காரணமாக அமெரிக்காவில் 13,000 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் பயணிகள் கடும் அவதியடைந்து உள்ளனர். பனிப்புயல் மேலும் தீவிரமடையும் என்பதால் விமான சேவை பெரும் பாதிப்பை சந்திக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீய சக்தி, ஊழல் சக்தி தமிழகத்தில் ஆட்சியில் அமரக்கூடாது, அண்டி பிழைப்பதற்கோ அரசியலுக்கு வரவில்லை என விஜய் பேச்சு. தமிழ்நாட்டில் என்றும் ஹிந்திக்கு இடமில்லை, மொழியை உயிராய் நேசிக்கும் மாநிலம் தமிழ்நாடு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. சனாதனம் ஒரு காலத்திலும் தமிழகத்தில் கால் வைக்க முடியாது, தனி பெரும்பான்மையுடன் திமுக ஆட்சி அமைக்கும் என வைகோ திட்டவட்டம். மொழிப்போர் தியாகிகள் குறித்து இளைய சமுதாயத்தினர் தெரிந்து கொள்ள வேண்டும், எம்பி துரை வைகோ வேண்டுகோள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.